வணக்கம். RTV KGF நியூஸ் முக்கிய செய்திகள். 2007 எல்லாருக்கும் காத்த கொடுக்கணும், வீடு சொந்தமாக கொடுக்கணும். கோர்ட்டு தீர்ப்பை மதிக்காத பிஜேபி நிர்வாகம், கோர்ட்டு தீர்ப்பை மதிக்காத பிஜேபி நிர்வாகம், கோர்ட்டு தீர்ப்பை மதிக்காத பிஜேபி நிர்வாகம். சுரங்க பகுதியிலே வசிக்கக்கூடிய அனைவருக்கும் வசிப்போருக்கே வீடுகளை சொந்தமாக்க வேண்டும், வசிப்போருக்கே வீடுகளை சொந்தமாக்க வேண்டும், வசிப்போருக்கே வீடுகளை சொந்தமாக்க வேண்டும். இந்த போராட்ட உணர்வு தொழிலாளிகள்லாம் வரணும், தொழிலாளிகள்லாம் வரணும், தொழிலாளிகள்லாம் வரணும். என்னவோ போராட்டம் பண்ணுறோம், என்னவோ போரான்ற ஒரு ஒரு நினைவு தான் இது தவிர எதுக்காக பண்ணுறோம் அப்படின்றது இன்னும் அவங்களுக்கு சரியான மத்தியில் போய் சேரல. இந்த செட்டில்மெண்ட்டை ஒத்துக்கினீங்கன்னா அவங்களுக்கு ஹவுஸ் சேல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னதுடைய உத்தரவாதத்துல தான் நீங்க அவங்க வேலையை விட்டாங்க. நாங்க அந்த செட்டில்மெண்ட்டை வாங்கினேன். ஆனா அந்த 3500 தொழிலாளிக்கு அந்த பாண்டு வாங்குறது எனக்கு பெரிய பாடா. 3500 தொழிலாளிக்கு அந்த பாண்டு வாங்குறது எனக்கு பெரிய பாடா. 3500 தொழிலாளிக்கு அந்த பாண்டு வாங்குறது எனக்கு பெரிய பாடா. இது தனிப்பட்ட தனிநபருக்கான பிரச்சனை அல்ல. இது தனிப்பட்ட தனிநபருக்கான பிரச்சனை அல்ல. தங்க வயலை வாழ வைக்க வேண்டும் என்ற ஒரே காரணம்தான், தங்க வயலை வாழ வைக்க வேண்டும் என்ற ஒரே காரணம்தான் இந்த அமைப்பு எதற்கும் யாருக்கும் அஞ்சாத ஒரு பெரும் படை என்பது, எதற்கும் யாருக்கும் அஞ்சாத ஒரு பெரும் படை என்பது இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். தங்க சுரங்க பிரச்சனையில் தலையிட்டிருக்கிறது. எனவே இந்த துக்க தினத்தை அனுசரிக்கிற வகையில் பிளாக் டே அறிவித்து இருக்கிறார்கள். 25 ஆண்டுகால கண்ணீர், நீதி வேண்டி வெடிக்கும் KGF தொழிலாளர்களின் கருப்பு தினம். கோலார் தங்கவயல். தங்கத்தை வெட்டி எடுத்து தேசத்தை செழிக்கச் செய்த கைகள் இன்று வாழ்வாதாரத்திற்காக தெருவில் நிற்கும் அவலம். KGF தங்க சுரங்கம் மூடப்பட்டு 1/4 நூற்றாண்டு காலம் கடந்தும் தொழிலாளர்களின் கோரிக்கைகள் ஆட்சியாளர்களின் செவிகளுக்கு எட்டாத நிலையில் நீதிக்கான ஒரு பெரும் போராட்டம் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. ஒன்றிணையும் தொழிலாளர்கள் கருப்பு தின அறைகூவல். முன்னாள் தொழிற்சங்கத் தலைவர் திரு ராமசாமியின் புதல்வர் ஜோதிபாசு அவர்களின் தலைமையில் KGF தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கருப்பு தினம் அனுசரிக்க அழைப்பு விடுத்துள்ளனர். 25 ஆண்டுகளாக போராடியும் பலனில்லையே என்ற விரக்தியில் இருந்த தொழிலாளர்களை தட்டி எழுப்பி உரிமைகளை வென்றெடுக்க இந்த மாபெரும் கூட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற தீர்ப்பும் அதிகார வர்க்கத்தின் துரோகமும். கர்நாடக உயர்நீதிமன்றம் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக வழங்கிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை BGML நிர்வாகமும் மத்திய அரசும் காற்றில் பறக்கவிட்டுள்ளதாக போராட்டக் குழுவினர் குற்றம் சாட்டுகின்றனர். வட்டி மற்றும் நிலுவைத் தொகை. தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய 6% வட்டியுடன் கூடிய நிலுவைத் தொகையை வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. சொந்த வீடு கனவு. STBB ஊழியர்களுக்கு அவர்கள் வசிக்கும் வீடுகளை சொந்தமாக்கி கொடுக்க வேண்டும் என்ற தீர்ப்பும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. அரசாங்கத்தின் பொய் முகத்திரை கிழிந்தது. டெல்லியிலிருந்து வந்த அட்டர்னி ஜெனரல் தொழிலாளர்களுக்கு அனைத்து நிலுவைத் தொகையும் வழங்கப்பட்டுவிட்டது என்று நீதிமன்றத்தில் பொய் கூறியது தொழிலாளர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2007ஆம் ஆண்டிலிருந்து நிலுவையில் உள்ள உரிமைகளை வழங்காத அரசை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இளைஞர்களே, தாய்மார்களே வாரீர். சுரங்க வரலாற்றையும் தொழிலாளர்களின் தியாகத்தையும் அறியாத இன்றைய தலைமுறைக்கும் தாய்மார்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த அனைத்து ஏரியாக்களிலும் பரப்புரை மேற்கொள்ளப்பட உள்ளது. எங்கள் நிலம் எங்கள் உரிமை என்பதை நிலைநாட்ட எதிர்வரும் 2 நாட்களில் ஊரே திரண்டு இந்த சமூக போராட்டத்தை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என BGML சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இது வாழ்வா சாவா போராட்டத்தின் ஆரம்பம். இது போன்ற பல்வேறு தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RTV KGF நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைಬ್ செய்து கொள்ளுங்கள். 25 ವರ್ಷಗಳ ಕಣ್ಣೀರು. ನ್ಯಾಯಕ್ಕಾಗಿ ಸಿಡಿಯುತ್ತಿರುವ KGF ಕಾರ್ಮಿಕರ ಕಪ್ಪು ದಿನ. ಕೋಲಾರ ಚಿನ್ನದ ಗಣಿ. ದೇಶವನ್ನು ಶ್ರೀಮಂತಗೊಳಿಸಲು ಚಿನ್ನ ತೆಗೆಯುತ್ತಿದ್ದ ಕೈಗಳು ಇಂದು ಬದುಕಿಗಾಗಿ ಬೀದಿಯಲ್ಲಿ ನಿಂತಿರುವ ದುರಂತ. KGF ಚಿನ್ನದ ಗಣಿ ಮುಚ್ಚಿ ಪಾವನ ಶತಮಾನ ಅಂದ್ರೆ 25 ವರ್ಷ ಕಳೆದರೂ ಕಾರ್ಮಿಕರ ಬೇಡಿಕೆಗಳು ಆಡಳಿತಗಾರರ ಕಿವಿಗೆ ತಲುಪದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ
ನ್ಯಾಯಕ್ಕಾಗಿ ಮಹಾ ಹೋರಾಟ ಮತ್ತೊಮ್ಮೆ ರೂಪ ಪಡೆದುಕೊಂಡಿದೆ. ಒಗ್ಗೂಡುವ ಕಾರ್ಮಿಕರು, ಕಪ್ಪು ದಿನ ಘೋಷಣೆ. ಮಾಜಿ ಕಾರ್ಮಿಕ ಸಂಘದ ನಾಯಕ ಶ್ರೀ ರಾಮಸಾಮಿಯವರ ಪುತ್ರ ಜೋಟಿಬಾಸು ಅವರ ನೇತೃತ್ವದಲ್ಲಿ ಕೆಜಿಎಫ್ ಕಾರ್ಮಿಕರೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಕಪ್ಪು ದಿನ ಆಚರಿಸಲು ಕರೆ ನೀಡಿದ್ದಾರೆ. 25 ವರ್ಷಗಳಿಂದ ಹೋರಾಡಿ ಫಲವಿಲ್ಲ ಎಂಬ ನಿರಾಶೆಯಲ್ಲಿದ್ದ ಕಾರ್ಮಿಕರನ್ನು ಎಬ್ಬಿಸಿ ತಮ್ಮ ಹಕ್ಕುಗಳನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಲು ಈ ಮಹಾಸಭೆ ಆಯೋಜಿಸಲಾಗಿದೆ. ನ್ಯಾಯಾಲಯದ ತೀರ್ಪು, ಅಧಿಕಾರಿಗಳ ದ್ರೋಹ. ಕರ್ನಾಟಕ ಹೈಕೋರ್ಟ್ ಕಾರ್ಮಿಕರ ಪರ ನೀಡಿದ ಐತಿಹಾಸಿಕ ತೀರ್ಪನ್ನು ಬಿಜಿಎಂಎಲ್ ನಿರ್ವಹಣೆಯೂ ಹಾಗೂ ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರವೂ ನಿರ್ಲಕ್ಷ್ಯ ಮಾಡಿದೆ ಎಂದು ಹೋರಾಟ ಸಮಿತಿ ಆರೋಪಿಸಿದೆ. ಬಡ್ಡಿ ಮತ್ತು ಬಾಕಿ ಹಣ. ಕಾರ್ಮಿಕರಿಗೆ ನೀಡಬೇಕಾದ 6% ಬಡ್ಡಿಯೊಂದಿಗೆ ಬಾಕಿ ಹಣವನ್ನು ಪಾವತಿಸಲು ನ್ಯಾಯಾಲಯ ಆದೇಶಿಸಿದೆ. ಸ್ವಂತ ಮನೆ ಕನಸು. ಎಸ್ಟಿಬಿಬಿ ನೌಕರರಿಗೆ ಅವರು ವಾಸಿಸುತ್ತಿರುವ ಮನೆಗಳನ್ನು ಸ್ವಂತವಾಗಿಸಿಕೊಡಬೇಕೆಂಬ ತೀರ್ಪು ಇನ್ನೂ ಜಾರಿಗೆ ಬಂದಿಲ್ಲ. ಸರ್ಕಾರದ ಸುಳ್ಳು ಬಯಲಾಗಿದೆ. ದೆಹಲಿಯಿಂದ ಬಂದ ಅಟಾರ್ನಿ ಜನರಲ್ ಕಾರ್ಮಿಕರಿಗೆ ಎಲ್ಲಾ ಬಾಕಿ ಹಣ ಪಾವತಿಸಲಾಗಿದೆ ಎಂದು ನ್ಯಾಯಾಲಯದಲ್ಲಿ ಹೇಳಿರುವುದು ಕಾರ್ಮಿಕರಲ್ಲಿ ಆಕ್ರೋಶ ಉಂಟುಮಾಡಿದೆ. 2007ರಿಂದ ಬಾಕಿಯಿರುವ ಹಕ್ಕುಗಳನ್ನು ನೀಡದ ಸರ್ಕಾರದ ವಿರುದ್ಧ ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟಿನಲ್ಲಿ ನ್ಯಾಯಾಲಯ ಅವಮಾನ ಪ್ರಕರಣ ದಾಖಲಾಗಿಸಲಾಗಿದೆ. ಯುವಕರೇ, ತಾಯಂದಿರೇ, ಮುಂದೆ ಬನ್ನಿ. ಗಣಿ ಇತಿಹಾಸ ಹಾಗೂ ಕಾರ್ಮಿಕರ ತ್ಯಾಗವನ್ನು ತಿಳಿಯದ ಇಂದಿನ ಪೀಳಿಗೆಗೂ ತಾಯಂದಿರಿಗೂ ಜಾಗೃತಿ ಮೂಡಿಸಲು ಎಲ್ಲಾ ಪ್ರದೇಶಗಳಲ್ಲಿ ಪ್ರಚಾರ ಕಾರ್ಯ ನಡೆಯಲಿದೆ. ನಮ್ಮ ನೆಲ, ನಮ್ಮ ಹಕ್ಕು ಎಂಬ ಘೋಷಣೆಯನ್ನು ಸ್ಥಾಪಿಸಲು ಮುಂದಿನ 2 ದಿನಗಳಲ್ಲಿ ಊರೇ ಒಂದಾಗಿ ಈ ಸಾಮಾಜಿಕ ಹೋರಾಟವನ್ನು ಯಶಸ್ವಿಗೊಳಿಸಬೇಕು ಎಂದು ಎಕ್ಸ್-ಬಿಜಿಎಂಎಲ್ ಸಂಘ ಮನವಿ ಮಾಡಿದೆ. ಇದು ಬದುಕ, ಸತ್ತ ಹೋರಾಟದ ಆರಂಭ. யுனைடெட் ஃப்ரண்ட் தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் ஜோதிபாசு அவர்களே, நிர்வாகத்திலே அதிகாரம் கொண்டிருக்க அனைத்து பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை உண்டாக்கிட்டேன். இந்த போராட்ட உணர்வு தொழிலாளிகள்லாம் வரணும். சாதாரணமா நம்ம அரசியல் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து தட்டி எழுப்பினா கூட தொழிலாளிகள் இதுக்கு செவிசாக்கல. காரணம் என்னன்னா, 25 ஆண்டு காலமாக போராடணும். இவர் அவர் மேல சொல்றாரு, அவர் இவர் மேல சொல்றாரு, இவ்வளவு போராடி நம்மளுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லையா என்ற ஒரு மனக்கசப்பு தொழிலாளி மத்தியில் இருக்குது. அதை மறந்து இன்னைக்கு தொழிற்சங்கத்துடைய என்னுடன் பணியாற்றிய நிர்வாக கமிட்டியாக இருந்த மறைந்த ராமசாமி அவருடைய குமாரன் மரியாதைக்குரிய ஜோதிபாசு அவர்கள் இந்த இயக்கத்தை கருப்பு தினமாக அனுசரிக்கணும்னு சொல்லிட்டு அனைவரையும் ஒன்றிணைத்து இந்த கூட்டத்திற்கு எல்லாம் நீங்க வரணும், உங்களுடைய ஆலோசனையை சொல்லணும். அவர் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற வாலிபர்களுக்கு, தாய்மார்களுக்கு, மற்றவங்களுக்கெல்லாம் எந்த உணர்வும் புரியாது. என்னவோ போராட்டம் பண்றான், என்னவோ போறான்ற ஒரு நினைவு தான் இது தவிர எதுக்காக பண்றான் அப்படின்றது இன்னும் அவங்களுக்கு சரியான மத்தியில போய் சேரல. அதை நிரூபிக்கிற வகையில நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அனைத்து தொழிலாளர்களும், அனைத்து சுமைத்துக்கும் தொழிலாளர்கள் மற்றும் மார்க்கெட் இருக்கிற அசோசியேஷன் எல்லார்கிட்டையும் போய் நம்ம அன்னைக்கு உங்களுடைய பிரச்சனை, நாங்க தங்க சுரங்கம் நடக்கும்போது எப்படியெல்லாம் வாழ்ந்து நம்ம இன்னைக்கு தங்க சுரங்க முடி 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 25 ஆண்டுகள் ஆகி கூட இன்னைக்கு நாங்க ஒரு வழக்கு தொடர்ந்தோம். கர்நாடக மாநில உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தோம். அந்த வழக்குல மரியாதைக்குரிய பூனாச்சி அவர்கள் ஒரு தீர்ப்பு வழங்கினார், மகத்தான தீர்ப்பு. அப்ப ஜோதிபாசு அவர்கள் எல்லாம் நாங்க ஒரு தர்ணா பண்ணும்போது மிக தெளிவா பேசினாரு. அதனுடைய தீர்ப்பு என்னன்னாக்கா 6% வட்டியும் நிலுவைத் தொகையும் கொடுக்கணும்ன்றது ஒரு தீர்ப்பு. அதே போல தொழிலாளர்களுக்கு வீடுகள் அவங்களுக்கெல்லாம் சொந்தமா கொடுக்கணும்ன்றது, யாரு எஸ்டிபை எம்ப்ளாய்களுக்கு சொந்தமா கொடுக்கணும். பாக்கி இருக்கிற தொழிலாளிகளுக்கெல்லாம் அது மேனேஜ்மெண்ட்டும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து பண்ணுன்ற ஒரு நிலைமை வந்தது. அதை எதிர்த்து பிஜேபி நிர்வாகம் மேல்முறையீடு செஞ்சோம். நான் பல கூட்டத்தில் கூட சொல்லிக்கிறேன், எங்க நிர்வாக கமிட்டின்னு பேசியிருக்கிறேன். அதை மேல்முறையீடு செய்யும் போது அவன் என்ன பண்ணிட்டான், பிஜேபி ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறேன். ஜனவரி மாதம் 19ஆம் தேதி ஒரு ஹியரிங் வந்துச்சு. அந்த கூட்டத்தில் டெல்லியிலிருந்து ஒருத்தன் வந்தான், அட்டார்னி ஜெனரல். அவன் சொல்றான், நாங்க எல்லா தொழிலும் கொடுத்துட்டு கொடுக்க வேண்டிய பாக்கியம் இல்லைன்னு. ஆனா நாங்க அன்னைக்கின்ற சண்ட மாளிகை, மரியாதைக்குரிய சண்ட மாளிகை இந்த வழக்கில் வெற்றி பெற்றவர். அவர் உடல்நிலை சரியில்லை, அவருக்கு ஏஞ்சி பேச கூட முடியல. அந்த சூழலில் அவன் சொல்றான், அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டோம், நீங்க எதுவும் கொடுக்கறது இல்லை. ஆனா இந்த பிஜேபி நிர்வாகம் 2007 எல்லாருக்கும் காத்த கொடுக்கணும், வீடு சொந்தமா கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்டு தீர்ப்பை மதிக்காத பிஜேபி நிர்வாகம் வேற எந்த கோர்ட்டை மதிக்க போறாங்கன்னு தெரியல. நாகரத்னம் அவங்க சொன்னாங்க, இல்ல எல்லா தொழிலாளிகளுக்கும் பணம் செட்டில் பண்ண 52 கோடி கொடுக்கணும்,
அந்த வீடுகள் எல்லாம் அவங்களுக்கு சொந்தமாக்கணும்னு சொல்லி கூட இந்த நிர்வாகமும் இந்த பிஜேஎம்எல் இந்த ஆளும் சர்க்கார் அது வந்து கொடுக்கல. இன்னைக்கு சுப்ரீம் இதுக்கு போயிட்டு அந்த நிர்வாகத்துடைய சுழற்படி நிறையாவது அதை எதிர்த்து நாங்களும் தோழர் பாலன் தலைமையில கண்டெம்ட் கோர்ட் கூட கேஸ் ஃபைல் பண்ணேன். அந்த கேஸ்ல வந்து 2 ஹியரிங் வந்து கூட ஸ்கிப் பண்ணிட்டான். இருந்தாலும் நாங்களுடைய சட்ட ரீதியான போராட்டத்தை நாங்கள் ஒரு பக்கம் பண்றோம். ஆனா இன்னைக்கு தங்கச் சுரங்கம் மூடி 25 ஆண்டு ஆயிட்டு, 20 ஆண்டு காலம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துன்றதுக்காக தோழர் ஜோதிபாஸ் அவர்களும் அவருடைய நண்பர்கள் சகர்கள் சேஃப் ரெண்ட் அவர்கள் அவருடைய அழைப்பை ஏற்று இங்க வந்து தொழிலாளிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்றி நாங்கள் தொகுதி பூரா ஏரியா பூரா போயிட்டு அவங்களுக்கு எல்லாம் சொல்லி நாளைக்கு 4 நாளைக்கு 2 நாள் நேரங்குது. அந்த 2 நாள்ல போயிட்டு நாங்க எங்க அசோசியேஷன் சார்பா எல்லா இயக்கத்துலையும் எல்லா தாய்மார்களையும் எல்லா பஞ்சாயத்து அணுகி இந்த 2 நாள் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்யணும்னு எங்க எக்ஸப்ளை அசோசியேஷன் சார்பாக அனைவரும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாங்க எதுக்காக இந்த பிளாக் டேவை பண்றோம் அப்படின்றத கூட இன்னைக்கு நாம விஷயத்தை சொல்லியிருக்கோம். போலீஸ் துறை இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி தங்கவயல்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய சுரங்க பகுதி, முக்கியமா நாம வந்து இன்னைக்கு சுரங்க பகுதியை தான் கவனம் செலுத்துறோம். அந்த சுரங்க பகுதியில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கிற 26 வருஷம் சொல்றோம். ஆனா இன்னைக்கு 26 வயசாகிக்கிற இளைஞனுக்கு தெரியுமா தங்கவயலுடைய தியாக வரலாறு? யூடியூப்ல சும்மா கோல்டு போட்டு அப்படியே மஞ்சளா போட்டு இன்னவோ ரீஓபன் பண்ற மாதிரி ஒரு ஃபிகரை போட்டு பிரதமரை போட்டு காமிக்கிறது நினைச்சு இன்னைக்கு கோலார் கோல்டு மைன்ஸ் திறக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இன்னைக்கு நீதிபதிங்க இன்னைக்கு கேட்கறாங்க, என்ன ஷார்ட்லி கோலார் கோல்டு ஃபீல்டு இன்னைக்கு திறக்குதாமே அப்படின்னு சொல்லி. ஆனா உண்மை நிலைமை என்ன அப்படின்னும் போது இன்னைக்கு தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகைக்கே அவங்க இன்னைக்கு 26 ஆண்டுகளா போராடுறாங்க. அதே நேரத்துல இன்னைக்கு அவங்களுக்கு 2003லயே நீங்க இந்த செட்டில்மெண்ட்டை ஒத்துக்கினீங்கன்னா அவங்களுக்கு ஹவுஸ் சேல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னதுடைய உத்தரவாதத்துலதான் இன்னைக்கு அவங்க வேலையை விட்டாங்க. நாங்க அந்த செட்டில்மெண்ட்டை வாங்கினாங்க. ஆனா அந்த 3500 தொழிலாளிக்கு அந்த பாண்டு வாங்குறது இன்னைக்கு பெரிய பாடா இருக்கு. அப்போ முன்னாள் தொழிலாளர்கள் வேலை விட்டவங்க அவங்க குடும்பத்துங்களுக்கெல்லாம் அந்த வீடு சொந்தமாகறதுனா அது இன்னும் எத்தனை ஆண்டு காலம் போகும் அப்படின்ற ஒரு நிலைமை. அதனால ஒரு 20 ஆண்டு கால தங்கவயல் அரசியல்ல தொழிற்சங்க அரசியல் இல்லை. தொழிற்சங்க தலைவர்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் யாரும் சட்டமன்றத்திற்கோ பாராளுமன்றத்திற்கோ செல்லுகின்ற ஒரு வாய்ப்பு கோலார் தங்கவயல்ல இன்னைக்கு இல்லை. ஏன்னா லேபர் ரெப்ரசன்டேட்டிவ் இருந்ததுனால நம்மளுடைய ஆட்சியில் இருக்கிறவங்க மத்தியத்துல அந்த விஷயத்தை எடுத்துன்னு போய் சொல்லும் போது இந்த கேஜிஎஃப் இமேஜ் இதுன்றது இன்னைக்கு தெரிய வந்துச்சு. ஆனா இன்னைக்கு கேஜிஎஃப் பத்தி தெரியாத இருக்கிறவங்க தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க. அன்னைக்கு லேபர்னா அது என்ன ஒண்ணு இல்லை தானே அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இருக்கிறாங்க. தங்க சுரங்கத்துல 26 ஆண்டுகளுக்கு முன்னால பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது எப்படிப்பட்ட மருத்துவ பாதுகாப்பு இன்னைக்கு இருந்துச்சு? ஏன் இன்னைக்கு பிளாக் டேன்றாங்க? அப்ப அந்த மருத்துவம் இருக்கும்போது எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த மருத்துவமனை போயிடுச்சு, சிவில் ஹாஸ்பிட்டல் மெயின்டைன் பண்றாங்க. இன்னைக்கு சிவில் ஹாஸ்பிட்டல் போனா உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலைமை இன்னைக்கு. அன்னைக்கு பேத்தமங்கலா குடி தண்ணீர் கெட்டுச்சு, இல்ல வேற தண்ணீர் கெட்டுச்சு, நாம வந்து நல்ல மாதிரி இருந்தோம். இன்னைக்கு அது இல்லை. தொழிற்சாலை பிள்ளைங்களுக்கு அடுத்த வேலை வாய்ப்பு ஏதாவது உருவாக்கி இருக்கிறாங்களான்னு சொன்னா இன்னைக்கு இல்லை. அததான் நாம இன்னைக்கு சொல்றோம். தங்கவயல் இளைஞர்கள் மத்தியில உன்னுடைய அப்பா, உன்னுடைய பாட்டன், முப்பாட்டனுடைய வரலாறை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவன் இன்னைக்கு வெளியே வரணும். அவன் வெளியே வந்தாதான் இந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு கிளர்ச்சி, போராட்ட உணர்வுகள் வரும். அதனாலதான் சேவ் கேஜிஎஃப் ஏன் பண்ணோம்னா, நம்ம ஒரு கொடியின் கீழே ஒன்னா சேர்ந்து கொடியை பிடிச்சி நாம பண்ணும்போது கூட மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் வரும். அப்படி அவங்க 4 கோடி எக்ஸ்ட்ரா புடிச்சுக்கிறாங்க, நாம 10 கோடி எக்ஸ்ட்ரா புடிச்சுக்கிறோம். அவங்க பேனர் பெருசா வச்சுக்கிறாங்க, நாம பேனர் சின்னதா வச்சிட்டோம். அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஃபர்ஸ்ட்ல கூப்பிட்டாங்க, நம்மள லாஸ்ட்ல கூப்பிட்டாங்க. இப்படிப்பட்ட பிளவுகள் அரசியல் கட்சிகளை முன்னிலைப்படுத்தி அடையாளப்படுத்துகின்ற போது அது வரும். கலகம் ஓட்டுறவங்க கூட ஈஸியா சொல்லுவான், இல்ல அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, உங்களை விட்டாங்க பாருன்னு அழகா சொல்லிடுவோம். அந்த ஒற்றுமை சீர்குலைவை தான் பயன்படுத்தி இன்னைக்கு தங்கவயலுடைய வரலாறு இன்னைக்கு சீர்குலைக்கப்பட்டுச்சு. அதனாலதான் சேவ் கேஜிஎஃப் ஒரு சிந்தனையை நாம கொண்டு வந்தோம். பலருக்கு இன்னும் புரியல ஏன் இந்த சேவ் கேஜிஎஃப் சொல்லிட்டு.
ஒவ்வொரு எல்லா கருத்துக்களையும் ஒரே கருத்தா கொண்டு வந்து நம்மளுடைய சப்ஜெக்ட எதுக்காக நாம முன்ன நிக்கிறோன்றதை மட்டும் முன்ன ஐடென்டிஃபை பண்ணி நாம முன்ன கொண்டு போனோன்றது என்ன தவிர வேற ஒரு அரசியல் இதுல இல்ல. அதனுடைய நோக்கமா நாம இன்னைக்கு கையெழுத்து இயக்கத்தை பண்றோம். அதுக்கான ஏன் அந்த கையெழுத்து இயக்கணும் போது கையெழுத்து இயக்கத்தினால சால்வ் ஆயிடுமா அப்படின்ற கேள்விகள் இன்னைக்கு வருது. ஆனா கையெழுத்து இயக்கத்தினால பலருக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும், ஒரு ஒற்றுமை ஏற்படுத்த முடியும் அப்படின்ற நோக்கத்தாலதான் இன்னைக்கு கையெழுத்து இயக்கத்தை நாம இன்னைக்கு முன்னெடுத்து நடத்துறோம். அதனால தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய பிரச்சனை இன்னைக்கு ஒரு வலுவான ஒற்றுமை மிக்க உணர்வு மிக்க தங்கவயல் பகுதிகளில் இருந்து வெகுண்டெழ வேண்டிய ஒரு தருணம் வந்திருக்கிறது. அந்த தருணத்தை தான் இந்த 26ல ஆண்டுல அந்த சேவ் கேஜிஎஃப் ஒரு முயற்சி செய்து அந்த முயற்சிக்கு நாங்க எல்லா பக்கத்திலையும் நீங்க அணுகி இருக்கிறோம். போலீஸ் ஏத்துக்குது அப்படின்னு சொன்னா சேவ் கேஜிஎஃப் கான்செப்ட் என்னன்றதை இன்னைக்கு போலீஸ் துறை இப்ப நான் டிஎஸ்பி கிட்ட பேசுறேன், ಅವು ಪರ್ಮಿಷನ್ ಕೊಟ್ಟಿದ್ದೇವೆ, ಬೇರೆ ಬೇರೆ ಇನ್ಫಾರ್ಮೇಶನ್ ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದೇವೆ, ನೀವು ಮಾಡಿ அப்படின்றது இன்ஃபர்மேஷன். அப்ப இதை நாம ஆட்சி பார்க்கிறோம், என்னடா இது கருப்பு கொடி கட்டுறான், கருப்பு கொடிக்கு 1000 கருத்துக்கள் இருக்கிறது, கருப்பு கொடிக்கும் சிவப்பு கொடிக்கும் 1000 கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சிவப்பு கொடியை தூக்குவதை விட கருப்பு கொடியை தூக்குகின்ற தருணம் இன்றைக்கு இருக்கிறது என்பதை நாம உணரணும். ஏன்னா இருண்ட வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருக்கிறோம். இந்த இருண்ட வாழ்க்கை ஏன் எதற்கு என்கின்ற நோக்கத்தை தெளிவுபடுத்தினால்தான் மாற்ற கொடிகளுக்கு இங்கு உயிர் ஓட்டம் இருக்கும் என்பதனாலதான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுறோம். அள்ளிக்கடை கிட்ட இருந்து அதை பார்க்கிறோம். பழைய மைனிங்ல 16 வார்டு உள்ள பூந்து நாம இந்த ஊர்வலத்தை கொண்டு வரோம். அந்த ஊர்வலத்தினுடைய நிறைவாக இந்த நகரத்தினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய காந்தி சர்க்கிள் அதை நிறைவு செய்யறோம். இந்த நேரத்துல மனமுவர்ந்து சொல்லுகிறேன், உணர்வுபூர்வமாக சொல்லுகின்றேன், இன்னைக்கு எக்ஸ் எம்ப்ளாயிஸ் அசோசியேஷனுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய இன்னைக்கு மூர்த்தி அவர்களும் பன்னீர் அவர்களும் அவரோட இருக்கக்கூடிய தேவியர் அவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி எங்க இந்த அமைப்புல கூட பிஜிஎம்எல் தொழிலாளர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. எங்க மூத்த அவை தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திலகராஜ், அதே மாதிரி எங்களுடைய ஆர்கனைசிங் செக்ரட்டரியா இருக்கக்கூடிய தாடி அன்பழகன், எங்களுடைய அசிஸ்டன்ட் செக்ரட்டரியா இருக்கக்கூடிய அண்ணன் பொன் சந்திரசேகர் இன்னைக்கு இந்த பிஜிஎம்எல் தொழிலாளர்களாக இதுலயே அங்கம் வகிக்கு இன்னைக்கு வராங்க. அதனால உங்க முயற்சியால பெரும்பான்மையான தொழிலாளர்கள் கூட இதுல பங்கேற்கிற ஒரு நிகழ்ச்சியா இன்னைக்கு பண்ணோம். 2 வீலர்ல நம்ம ஊர்வலம் பிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த 2 வீலர்ல இருந்து அப்படியே ஒரு பகுதியா நாம வந்து சேர்றது, முடிவை நாம நிறைவு செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு